என் உயிரே என் உயிரே யாவும் நீதானே. அரவிந்தப்பா அரவிந்தப்பா, இந்த பிஞ்சி ரைஸ் ரொம்ப நல்லா இருக்கு, எனக்கு இது இன்னும் வேணும். தீரா, அது பிஞ்சு ரைஸ் இல்லடா, பிரெஞ்ச் ஃப்ரைஸ். ஐயோ அதுதான் அரவிந்தப்பா நானும் சொன்னேன், பிஞ்சி ரைஸ் எனக்கு இது இன்னும் வேணும் அரவிந்தப்பா, வாங்கி கொடுங்க. சரிடா தீரா, முதல்ல கையில உள்ளதை சாப்பிட்டு முடி, அதுக்கப்புறமா வாங்கி தரேன். ஐயோ இல்ல அரவிந்தப்பா, நம்ம இப்போ அம்மாவை கூட்டிட்டு போக தானே வந்திருக்கோம். அம்மாக்கு இந்த மாதிரி பிஞ்சி ரைஸ் எல்லாம் பிடிக்காது, இதெல்லாம் நான் சாப்பிட்டா என்ன திட்டுவாங்க. அதனால இப்ப அம்மா வந்துட்டாங்கன்னா நீங்க இன்னொரு பாக்கெட் வாங்கி கொடுக்க அம்மா விட மாட்டாங்க. அதனால இப்ப நீங்க இன்னொரு வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா அப்புறம் அம்மாவால எதுவும் சொல்ல முடியாது, அது ஃபுல்லா நானே சாப்பிடுவேன்ல. டேய், இதுலெல்லாம் நல்ல விவரமா தாண்டா இருக்க. ஆமா, தீரந்தே இப்ப ஸ்கூலுக்கு போறேன்ல அதான். அது சரி சரி, இன்னைக்கு இது போதும், இதை சாப்பிடு. நாளைக்கு உனக்கு இன்னொரு பாக்கெட் வெளியே போகும்போது வாங்கி கொடுக்குறேன், சரியா? அதிகமா சாப்பிட்டாலும் அப்புறம் வயிறு வலி வரும்டா. சரி ஓகே, அரவிந்தப்பா சொல்றதுனால நான் கேட்டுக்கிறேன். இன்னைக்கு இது போதும், ஆனா நாளைக்கு திரும்பவும் என்ன வெளியே கூட்டிட்டு வந்து பிஞ்சி ரைஸ் வாங்கி கொடுக்கணும் அரவிந்தப்பா. சரிடா தீரா, வாங்கி தரேன். தீரா, அம்மா என்னடா அது கையில? இதெல்லாம் வாங்கி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. இந்த மாதிரி எண்ணெயில பொரிச்சது அது இதுன்னு வெளியில இருந்து வாங்கி சாப்பிட்டேன்னு வச்சுக்க, வயிறு வலி வரும். அதுவும் இல்லாம எந்த எண்ணெயில செஞ்சிருக்காங்களோ யாருக்கு தெரியும்? எது வேணும்னாலும் என்கிட்ட கேளு, நான் வீட்டுல செஞ்சு தரேன்னு சொல்லியிருக்கேன். அது இந்த பிஞ்சி ரைஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு அதான். டேய், இது வெறும் உருளைக்கிழங்கு எண்ணெயில போட்டு பொரிச்சது தானே, இது வேணும்னு கேட்டா வீட்ல என்ன செஞ்சு கொடுக்க மாட்டேனா? நீங்க செய்யறது நல்லாவே இல்ல. ஐயோ, நான் எதுவும் சொல்லலைங்க. டேய், நான் செய்யறது நல்லா இல்லையா? ஆமா, நீங்க செய்யற பிஞ்சி ரைஸ் நல்லாவே இல்ல. ஆனா இதுதான் பாருங்க, நல்லா மொறு மொறுன்னு டேஸ்டா இருக்கு. இந்த மாதிரி நீங்க வீட்லயே செஞ்சு கொடுத்தா நான் இதுக்கு வெளியே வாங்கி சாப்பிட போறேன். உன்னை சொல்லி தப்புலடா தீரா, சிலரை சொல்லணும். என்ன சொன்னாலும் புரியாது, ஏதோ நல்லது பண்றதா நினைச்சுக்கிட்டு கிறுக்குத்தனமா எதையாவது பண்ணி வைக்க வேண்டியது. எங்க என்ன திட்டுறதா இருந்தாலும் நேரடியா திட்டுங்க, இப்படி மறைமுகமா சுத்தி வளைச்சு திட்டாதீங்க. இங்க பாருங்க, நான் உங்களை சொல்லல, நான் பொதுவா சொன்னேன். பொதுவா சொல்றதுன்னா போய் பள்ளிவாசல்ல சொல்லுங்க. ஏன் முன்னாடி நின்று சொன்னீங்கன்னா அது என்ன சொல்ற மாதிரி தான். இங்க பாருங்க, ஏதோ ரூம்மேட்டா போயிட்டீங்களேன்னு சைலண்டா இருக்கேன். இல்லன்னு வச்சுக்கோங்க, இந்த அரவிந்தோட சட்டம் உங்க மேல பாயும். ஐயோ, கிறுக்கு கூடிருச்சோ? அது சரி, வந்ததுல இருந்து சம்பந்தம் இல்லாமயே பேசிக்கிட்டு இருக்கீங்களே, போன வேலை என்னாச்சு? வேலை கிடைச்சதா? இல்ல, கிடைக்கல. ஏங்க ஏன் கிடைக்கல? உங்க திறமைக்கு உங்க படிப்புக்கு எங்க போனாலும் வேலை கிடைக்கும்னு சொன்னீங்களே, இங்க உங்களுக்கு வேலை கிடைக்கல? இல்ல, கிடைக்கல. என்னதான் திறமை படிப்பு எல்லாம் இருந்தாலும் எனக்கு வேலை கிடைக்க கூடாதுன்னு சிலர் சதி பண்றாங்களோன்னு தோணுது. ஆனா யாரு என்ன சதி பண்ணாலும் எனக்கு ஒரு நாள் நிச்சயமா வேலை கிடைக்கும். கிடைக்கட்டும் கிடைக்கட்டும். அது சரி, போகும்போது கையில பேக்கோட போனீங்க, வரும்போது வெறுங்கையை வீசிட்டு வந்திருக்கீங்க. பேக் எங்க? ஐயோ, பேக் உள்ளேயே மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். இருங்க, நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். டேய் தீரா, உன் அம்மா என்னடா இப்படி இருக்காங்க? எப்ப பார்த்தாலும் எங்க போனாலும் எதையாவது நான் மறந்து விட்டுட்டு வர்றதே தான் உங்க அம்மாக்கு வேலையா? ஆமா அரவிந்தப்பா, அம்மா எப்பவும் இப்படிதான், ஏதாச்சும் மறந்துட்டே இருப்பாங்க. அப்புறம் நல்ல வேளை நான் உங்க கூட இருக்கேன், அம்மா கூட போயிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், என்னையும் மறந்து விட்டுட்டு வந்திருப்பாங்க. டேய் அரவிந்த். டேய் ரியாஸ், ரஃபீக், எப்படிடா இருக்கீங்க? உங்களை பார்த்து எத்தனை வருஷம் ஆகுது? ஆமா, நீங்க இந்த ஊர்ல தான் இருக்கீங்களா? டேய் ஆமாண்டா, நாங்க இங்க வேலைக்கு வந்து 2-3 வருஷம் ஆகுது. அப்புறம் நீங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? உனக்கு ஊர்ல தானே போஸ்டிங் போட்டிருந்தாங்க. ஆமாண்டா, அப்புறம் ஒரு கேஸ் விஷயமா இங்க டிரான்ஸ்ஃபர் போட்டிருக்காங்க, அதனாலதான் இங்க இருக்கேன். அப்புறம் இங்க என்னோட கதிரனா இருக்காருல்ல, அவர் வீட்டுல தான் இருக்கேன். டேய், நீ இங்கதான் இருக்கேன்னு முன்னாலே தெரிஞ்சிருந்தா நம்ம மீட் பண்ணி இருந்திருக்கலாமேடா. டேய், எனக்கு எப்படிதான் தெரியும் நீங்க இங்க இருப்பீங்கன்னு? நான் டியூட்டிக்கு ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா அவ்வளவா நம்ம பேசிக்கிறது கூட கிடையாது. அதனால நானும் அப்படியே வேலை அப்படி இப்படின்னு இருந்துட்டேன்டா. சரி விட்டு, அதான் இப்ப மீட் பண்ணிட்டோம்ல, இதுக்கப்புறம் அடிக்கடி பார்க்கலாம். சரிடா. ஆமா, இது யாரு? இது என் பையன்டா, பேரு தீரன்.
என்னது பையனா? டேய் உனக்கு கல்யாணம் கூட ஆயிடுச்சாடா? அதானே, கல்யாணத்துக்கு கூட கூப்பிடல, என்னடா? டேய் அது ஒரு பெரிய கதைடா, அதை நான் அப்புறமா சொல்றேன். என்னடா டேய், கல்யாணமாகி இவ்வளோ பெரிய பையன் இருக்கான், எங்ககிட்ட எதுவுமே சொல்லாம இருந்திருக்க பாரு. சரி சரி பரவாயில்ல, கல்யாணத்துக்கு கூப்பிடலன்னா என்ன, இப்பதான் பார்த்துட்டோம்ல, இதுக்கப்புறம் ட்ரீட் வை. அதுக்கு என்னடா, வச்சுட்டா போச்சு. அரவிந்த் போலாம். டேய் இந்த பொண்ணு, ஆமாண்டா இது அந்த பொண்ணு இல்ல? போலாம் சீதா. அப்புறம் இவங்க 2 பேரும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ், என் கூட காலேஜ்ல படிச்சவங்க. டேய் இவங்க தான் என்னோட ஒய்ஃப், பேரு சீதா. வணக்கங்க. வணக்கம். டே ரஃபீக், இந்த பொண்ணை எப்படிடா இவன் கல்யாணம் பண்ணியிருப்பான்? இவனுக்கு எல்லாம் ஒண்ணுமே தெரிஞ்சிருக்குமா தெரிஞ்சிருக்காதாடா? டே ஒண்ணுமே புரியலடா. சரி விடு, இப்ப அவங்க முன்னாடி வச்சு நம்ம எதுவும் கேட்க வேண்டாம், அதுக்கப்புறம் அவனை தனியா பார்க்கும்போது இதை பத்தி பேசிக்கலாம். சரிடா. சரிடா அரவிந்த், இந்த ஊர்ல தானே இருக்க போறோம், இதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். நீ பாருடா, எங்களுக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நாங்க போயிட்டு வரோம். சரிடா. சரி நான் உங்களுக்கு கால் பண்றேன், நம்ம இதுக்கப்புறமா இன்னொரு நாள் மீட் பண்ணுவோம். சரிடா, நாங்க வரோம். என்னங்க பேக் இருந்ததா? இருந்தது. சரிங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், புருஷன் போலீஸ் ஆச்சே, நம்ம எதை தொலைச்சாலும் கண்டுபிடிச்சு கொடுத்துருவாருங்கிற தைரியத்துல போற இடத்துல எல்லாம் எதையாவது மறந்து வச்சுட்டு வராதீங்க. ஏன்னா என்னதான் போலீஸா இருந்தாலும் சில விஷயங்களை எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலும் கண்டுபிடிக்க முடிய மாட்டேங்குது. அதுலயும் குறிப்பா சிலரோட மனசுல உள்ளத. ஹலோ அரவிந்த். சார். அரவிந்த், இந்த சென்ட் தாமஸ் சர்ச் அந்த ரோடெல்லாம் உங்களோட ஸ்டேஷன் கண்ட்ரோல்ல தானே வருது? ஆமா சார். அரவிந்த், அந்த ரோட்ல ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு, பைக் ஆக்சிடென்ட். அது என்ன ஏதுன்னு கொஞ்சம் ஸ்பாட்டுக்கு போய் உடனே பாருங்க அரவிந்த். ஓகே சார், நான் இப்பவே ஸ்பாட்டுக்கு போறேன். நான் போய் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் சொல்றேன் சார். ஓகே அரவிந்த். சீதா, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, ஒரு ஆக்சிடென்ட் கேஸ், நான் உடனே போய் பார்க்கணும். நீ தியானை கூட்டிட்டு வீட்டுக்கு போயிரு. சரி நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். சரி சீதா. நல்ல நண்பன் வேண்டும் என்று அந்த மரணமும் நினைக்கின்றதா? சிறந்தவள் நீதான் என்று உன்னை கூட்டிச் செல்ல துடிக்கின்றதா? இறைவனே இறைவனே, இவன் உயிர் வேண்டுமா? எங்கள் உயிர் எடுத்துக்கொள், உனக்கது போதுமா? இவன் எங்கள் ரோஜா செடி, அதை மரணம் தின்பதா? இவன் சிரித்து பேசும் மொழி, அதை வேண்டினோம் மீண்டும் தா. சக்தி, அழாதீங்க சக்தி. உங்க ஃபீலிங்ஸ் எங்களுக்கு புரியுது, எங்களாலேயே தாங்கிக்க முடியல. நீங்க எப்பவுமே அவர் கூடயே நடந்தவர், உங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும்னு எங்களுக்கு புரியுது. ஆனா வருத்தப்படாதீங்க, அவருக்கு ஒன்றும் ஆகாது. இல்லைன்ன, எப்பவுமே அவன் கூட தானே இருப்பேன். ஆனா நேத்து மட்டும் தானே நான் அவனை பார்க்க போகாம இருந்தேன். ஆனா அந்த ஒரு நாள்ல இப்படி நடக்கும் நான் நினைச்சு கூட பார்க்கலன்ன. இப்ப கூட அரவிந்த், நீங்க போன் பண்ணி சொல்லனா அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆன விஷயம் கூட எனக்கு தெரிஞ்சிருக்காது அரவிந்த். சக்தி, ஷமீருக்கு ஆக்சிடென்ட் ஆன ஏரியா என்னோட கண்ட்ரோல்ல தான் வருது. ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்னு சொன்னாங்களேன்னு தான் போய் பார்த்தேன். ஆனா ஷமீருக்கு தான் ஆக்சிடென்ட் ஆயிருக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல சக்தி. அங்க ஷமீரை பார்த்ததும் நானே ஷாக் ஆயிட்டேன். ஆனா கவலைப்படாத சக்தி, ஆக்சிடென்ட் ஆனா கொஞ்ச நேரத்திலேயே நாங்க போயிட்டேன். உடனே நம்ம இங்க ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்துட்டோம்ல. ஷமீருக்கு ஒன்றும் ஆகாது சக்தி, நீ கொஞ்சம் தைரியமா இரு. எப்படி அரவிந்த் தைரியமா இருக்கிறது? என்னோட தைரியமே அவன்தான். அவனே இப்படி உள்ள அடிபட்டு கிடக்குறான். நான் எப்படி தைரியமா இருப்பேன்? நிச்சயமா சொல்றேன் அரவிந்த், ஷமீருக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா அதுக்கப்புறம் இந்த சக்தி இல்ல. சக்தி, ஏன் சக்தி இப்படி பேசுறீங்க? அவருக்கு அப்படியெல்லாம் எதுவும் ஆகாது. நல்லவங்களை கடவுள் சோதிப்பாரு, ஆனா நிச்சயமா கைவிட மாட்டாரு. ஷமீர் ரொம்ப ரொம்ப நல்லவரு, எவ்வளவு உயிரை காப்பாத்திருப்பாரு. அவர் உயிரை அந்த கடவுள் காப்பாத்த மாட்டாரா? காப்பாத்தணும்னு நிச்சயமா காப்பாத்தணும். அந்த கடவுள் மட்டும் என் நண்பனை காப்பாத்தாம விட்டுட்டாருன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் அப்படி ஒரு கடவுளை இந்த உலகத்துல இல்லைன்ன.
ஆனா ஒண்ணு மட்டும் புரியலண்ண, வண்டி ஓட்டுற விஷயத்துல எப்பவுமே ரொம்ப கவனமா இருப்பான். ஆக்சிடென்ட் ஆகுற அளவுக்கு அப்படி என்ன ஆயிருக்கும்னு எனக்கு ஒண்ணுமே புரியலண்ண. சக்தி, அந்த சந்தேகம் எனக்கும் இருக்கு. ஏன்னா அந்த ஏரியால ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கான சான்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. அங்க டேர்னிங்ஸ் கூட கிடையாது, வண்டி கூட அதிகமா வராது. அங்க எப்படி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு தான் எனக்குமே புரியல. சரி, இப்போதைக்கு நீ அதையெல்லாம் யோசிச்சு டென்ஷன் ஆக வேண்டாம் சக்தி. அது என்னோட கண்ட்ரோல்ல தான் வருது. அது என்ன ஏதுன்னு அதுக்கப்புறமா நம்ம விசாரிச்சுக்கலாம். முதல்ல இப்போதைக்கு ஷமீர் நல்லபடியா பொழைச்சு வரணும், அதை பத்தி மட்டும் யோசிக்கலாம். சரி அரவிந்த். அப்புறம் சக்தி, ஷமீருக்கு ஆக்சிடென்ட் ஆன விஷயம் ஐஷுக்கு தெரியுமா? இல்ல அரவிந்த், தெரியாது. ரியா செல்லம், அம்மா இந்த ட்ரெஸ்ல எப்படி இருக்கேன்? அழகா இருக்கேனா? இன்னைக்கு அப்பா வந்ததும் அப்பா கிட்ட அம்மா அப்பாவை லவ் பண்றேன்னு சொல்ல போறேன். சார், நான் உங்களை லவ் பண்றேன்னு சொன்னதுக்கு அப்புறம் நீங்க எவ்வளவு சந்தோஷப்படுவீங்கன்னு பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. ஏன் செல்லக்குட்டி, நான் அப்பாவை லவ் பண்றேன்னு சொன்னதும் அப்பா என்ன பண்ணுவாரு? அவர்கிட்ட என் மனசுல இருக்கிறத சொல்லணும்னு நினைக்கும் போதே எனக்கு கை காலெல்லாம் உதறுது. எப்படிதான் அவரை பார்த்து சொல்ல போறேனோ தெரியல. ஆனா இதுக்கு மேல என்னால சொல்லாம இருக்க முடியாது ரியா செல்லம். ஏன்னா எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, நீயும் அப்பாவும் இல்லாம என்னால இருக்கவே முடியாது. ஒரு நாள் உங்களை பார்க்க வராம இருக்கும்போதே எனக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கு. அப்புறம் எப்படி நான் உங்களை விட்டுட்டு வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த ஊரை விட்டு போறது? ஐயோ, என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது. அதனாலதான் முடிவு பண்ணிட்டேன், என்ன ஆனாலும் சரி, எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் சரி, உன்னையும் அப்பாவையும் விட்டு நான் போறதா இல்லை. இதுக்கப்புறம் ராகேஷே வந்தாலும் சரி, அவன்கிட்டயே நான் எல்லாத்தையும் சொல்ல போறேன். எனக்கு சார் தான் பிடிச்சிருக்கு, நான் அவரை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு. ஆனா இந்த விஷயத்த சொன்னா ராகேஷ் எப்படி எடுத்துக்குவான்னு தெரியல. ஆனா அவன் எப்படி எடுத்துக்கிட்டாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. நிச்சயமா என்னால சார மனசுல நினைச்சுக்கிட்டு ராகேஷை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அதனால ராகேஷ் கிட்ட எல்லா உண்மையும் சொல்லி புரிய வைக்கணும். முதல்ல சார் கிட்ட நம்ம மனசுல உள்ளதை சொல்லலாம். அதுக்கப்புறமா ராகேஷ் கிட்ட, அப்பா அம்மா கிட்டன்னு எல்லார்கிட்டையும் சொல்லி புரிய வச்சுக்கலாம். இவ்வளோ நாள் எது சரி எது தப்புன்னு புரியாம குழப்பத்துல இருந்தேன். ஆனா இப்பதான் தெளிவான ஒரு முடிவு எடுத்திருக்கேன். என்ன ஆனாலும் என்னால சாரை விட்டு இருக்க முடியாது. ரியா குட்டி, உன் கூடயும் அப்பா கூடயும் இருக்கிறதுக்காக இன்னும் எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் சரி, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. அப்புறம் உன் அப்பா கூட எப்ப நான் என் காதலை சொல்லுவேன்னு தான் காத்துக்கிட்டு இருக்காரு. நான் மட்டும் என் காதலை சொன்னா நிச்சயமா யார் தடுத்தாலும் எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் அவரும் என்னை விட்டு கொடுக்க மாட்டாருன்னு எனக்கு நல்லா தெரியும். ரியா குட்டி, அம்மா எவ்வளவு ஆசையா அப்பா கிட்ட காதலை சொல்றதுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். உன் அப்பா என்னடா இன்னும் காணோம்? அப்பா என்னதான் பண்றாரோ தெரியல. ஐயோ சார், என்ன சார் இது? பல்ஸ் ரேட் நார்மலே ஆக மாட்டேங்குதே சார். செல்வி, இருங்க பாப்போம், நார்மல் ஆயிடும், இருங்க. சார் ரொம்ப பயமா இருக்கு சார். ஷமீர் சாருக்கு எதுவும் ஆகாது இல்ல சார்? செல்வி இருங்க செல்வி, ஒன்றும் ஆகாது. நம்மளால முடிஞ்ச அளவுக்கு எல்லா ட்ரீட்மெண்ட்டும் பண்ணிட்டோம். இதுக்கு மேல அவரை காப்பாத்துறது அந்த கடவுள் கையில தான் இருக்கு. இதுக்கப்புறம் அந்த கடவுளே வந்தாலும் சரி, என்னையும் அப்பாவையும் யாராலையும் பிரிக்க முடியாது. சரி ரியா குட்டி, அப்பா இப்ப வந்துருவாரு. அப்பா கிட்ட அம்மா எப்படி காதல சொல்லணும்னு ஒரு சின்ன ரிகர்சல் பார்த்துட்டு வந்துடுறேன். நீங்க சமத்தை இங்கே படுத்துருங்க. ஒரு தல காதல தந்த இந்த தருதல மனசுக்குள் வந்த, ஒரு தல காதல தந்த இந்த தருதல மனசுக்குள் வந்த, காதலிக்க கைடு இல்ல சொல்லி தரவா வாத்தி, சேர்த்து வச்ச ஆசையெல்லாம் அள்ளி தரவா வாத்தி, ஏ உசுர ஓசுர தார கை மாத்தி, அடியாத்தி இது என்ன ஃபீலு, ஒன்னால நான் ஃபீலு, பிடிக்காம ஓட்டுன ஹீலு, இனிமே நான் வாழு, அடியாத்தி இது என்ன ஃபீலு, ஒன்னால நான் ஃபீலு, பிடிக்காம ஓட்டுன ஹீலு, இனிமே நான் வாழு. சார், இத்தனை நாளா நீங்க ஆசைப்பட்ட விஷயம் இன்னைக்கு நடக்க போகுது. இன்னைக்கு என் காதலை உங்ககிட்ட சொல்ல போறேன். இவ்வளோ நாள் நான் உங்களை எவ்வளோ கஷ்டப்படுத்தி இருக்கணும், அதுக்கெல்லாம் சேர்த்து இதுக்கப்புறம் உங்களுக்கு சந்தோஷத்தை மட்டுமே கொடுக்க போறேன். ஆனா நீங்க பெரிய ஆள் தான் சார். நிச்சயமான ஒரு பொண்ணை இங்க வந்த ஒரே மாசத்துல உங்க மேல இந்த அளவுக்கு பைத்தியமா ஆக்கிட்டீங்கல்ல. ஆனா உங்களை விட்டு போனா நிச்சயமா நான் பைத்தியமாவே ஆயிடுவேன் சார்.
நீங்க வந்ததும் உங்ககிட்ட எப்படி என் காதல சொல்ல போறேன்னு தான் தெரியல. ஐ லவ் யூன்னு இங்கிலீஷ்ல சொல்லலாமா, இல்ல நான் உங்களை காதலிக்கிறேன்னு தமிழ்ல சொல்லலாமா? ஐயோ, எப்படி சொல்றதுன்னு குழப்பத்துல இருக்கேன். ஆனா நீங்க வந்ததும் என் கண்ணை பார்த்து என் காதலை கண்டுபிடிச்சிருவீங்கன்னு எனக்கு தெரியும். என்ன சார், கண்டுபிடிச்சிருவீங்கல்ல? ஐயோ, கால் தரையில நிக்கவே மாட்டேங்குது சார். எப்ப வந்து அவர்கிட்ட நம்ம காதல சொல்ல போறோமோ. ஆனா என் மனசுல இருக்கிறதுலாம் உங்ககிட்ட சொன்னா மட்டும்தான் என்னால நிதானமாவே இருக்க முடியும்னு நினைக்கிறேன். சரி, கண்ணாடியை பார்த்து வெக்கப்பட்டுக்கிட்டு இருந்தா வெக்கப்பட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அங்க ரியா வேற தனியா இருக்கா, போய் அவ பக்கத்துல இருப்போம். இப்ப சார் வந்துருவாரு. இது என்ன போட்டோ? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோவை பத்தின கருத்து எதுவா இருந்தாலும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நாங்க உங்களை நாளைக்கு பார்க்க வரோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.